சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் நேற்றைக்கு ஒரு சில நபர்களுக்கு அல்லது திருடர்களுக்கு தன்னுடைய பதிலை தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க. இந்த கடலர்கள் அல்லது இந்த திருடர்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் வந்து கொமெண்டில் நீங்கள் தெளிவாக சொல்லலாம். கடந்த வாரம் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெற்றிருந்தது. பாராளுமன்ற அமர்வுகளை தொடர்ந்து பாராளுமன்றத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு பேசுவதற்கான வாய்ப்புகள் டாக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 நிமிடங்கள் வழங்கப்பட்டிருந்தன. அதில் 3 நிமிடங்கள் சிங்களத்திலும் 3 நிமிடங்கள் தமிழிலும் பேசியிருந்தது வந்து எல்லாருக்குமே தெரியும். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் எதற்காக இந்த அரசியல் பயணத்தில் வந்தார் அப்படி என்றது தொடர்ச்சியாக அவர் சொல்லுகின்ற விஷயம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருமே அவரை நேசிக்கின்ற ஆதரவாளர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். மருத்துவ மாபியாக்களின் ஊழல்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதன் நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட அவருடைய இந்த ஊழலை வெளிக்கொண்டு வருகின்ற இந்த பயணத்தில் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கின்ற டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இந்த மருத்துவ மாபியாக்கள் எல்லாரையுமே வந்து பாராளுமன்றத்துக்கு கூப்பிட்டு கேள்வி கேட்கின்ற தகுதியை பெற்றிருக்கின்றவங்க வந்து உண்மையில வரவேற்கத்தக்க விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ மாபியாக்களுக்குள் இருக்கின்ற அத்தனை சிறிய பெரிய அத்தனை நுணுக்கங்களையும் எப்படி எவ்வளவு நுட்பமான ரீதியில இந்த மருத்துவ மாபியாக்கள் இலங்கையில செயற்படுகின்றன அப்படின்றத வெளி உலகத்துக்கு கொண்டு வந்த பெருமை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை சாரும். இல்ல மாற்றுக்கருத்து ஏதுமே இல்லை. இப்படியே இருக்கின்ற பொழுது இது சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தில் அல்லது எங்களுடைய வடபகுதியில் இறக்கின்ற அல்லது ஏதோ ஒரு வகையில் உயிரை விடுகின்ற பெண்கள் மீது அல்லது வந்து அந்த உடலங்கள் மீது இறந்த உடலங்கள் மீது வந்து பாலியல் துன்புறுத்தல்கள் பாலியல் துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றன என்பதை வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா வெளிக்கொண்டு வந்த பொழுது அதனை அந்த வடபகுதி சமுதாயமோ அல்லது வந்து பணபலம் படைத்த அங்கிருக்கின்ற மாபியாக்களோ வந்து அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதன் விளைவாகத்தான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வெளியில வர வேண்டும் அப்படி என்றதன் பிரச்சனைகள் ஆரம்பமாகிறது ஆரம்ப காலகட்டத்தில். அப்படி அதுக்கப்புறமாக ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து தொடர்ச்சியாக கொண்டு வந்தமை மட்டுமில்லாமல் அந்த உடலங்கள் அதாவது இறந்த உடலங்கள்ல இடம்பெறுகின்ற துஷ்பிரயோகங்கள் சம்பந்தமாக சொன்ன பொழுது அதற்கு பொறுப்பாக இருக்கின்ற வடபகுதியினுடைய பிராந்திய வைத்திய அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா தன்னுடைய வயதுக்கு மூத்தவர்கள் அல்லது தனக்கு மூத்தவர்கள் என்றதன் அடிப்படையில் முறை சொல்லி அண்ணா அப்படின்னு சொல்லி கூப்பிடுகின்ற பொழுது என்ன வந்து நீ கோல்மி சார் அப்படித்தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்களை இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுறேன். இந்த விஷயம் இப்படி இருக்கின்ற பொழுது மலையக பிரதேசத்தில் வந்து ஒரு 22-23 வயசு சிறு பெண் ஒருவர் உயிரை மாய்த்ததன் பின்னர் வைத்தியசாலையில் வந்து வைத்தியசாலையில் அவருடைய உடலம் வைக்கப்படுகின்ற பொழுது அந்த உடலத்தில் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் இடம்பெற்றதாக மருத்துவ அறிக்கைகள் சொல்கின்றன. இதன் பொழுது 3 நபர்கள் இது சம்பந்தமாக இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் தெரிய வருகிறது. தெரிய வந்தது மட்டுமில்லாமல் அந்த 3 நபர்களும் வந்து உடலம் வச்சிருக்கின்ற மரண அறைக்குள்ள வந்து போய் வந்த விஷயம் வந்து அது வந்து கேமரா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் வந்து கண்டுபிடிக்கப்படுகிறது. மருத்துவ அறிக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உடலம் இறந்ததுக்கு அப்புறமாக அந்த உடலத்தின் மீது பாலியல் துஷ்பிரயோகம் இடம்பெற்றிருக்கின்ற விஷயம் வந்து தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுறது. அதுக்கப்புறமாக இது சம்பந்தமாக அவங்களுடைய குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட பொழுது குடும்பத்தார் வந்து வீதியில் இறங்கி போராடுகின்றார்கள். தங்களுடைய உயிரிழந்த அந்த பெண்ணுக்கு வந்து நீதி வேணும். அது மட்டும் இல்லாமல் மரண விசாரணைக்காக வைத்தியசாலையில் நாங்கள் குறிப்பிட்ட உடலத்தை ஒப்படைக்கப்பட்ட பொழுது அந்த உடலத்தில் வந்து இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்ற பொழுது இந்த சம்பவம் இன்னொரு தடவை இடம்பெறக்கூடாது அப்படி என்ற விஷயத்தை வந்து அவர்கள் சொன்னது மட்டுமில்லாமல் இதில் போலீசார் நடவடிக்கைகள் எடுத்து குறிப்பிட்ட அந்த 3 நபர்களுக்கும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்கள் பொது வீதியில் இறங்கி போராடுகிறாங்க. இது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் மலையக பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அங்கே அந்த பகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற எந்த ஒரு சிங்கள தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எவருமே கதைக்காத பட்சத்தில் வந்து கடந்த பாராளுமன்ற அமர்வில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் இதை சபையில் சொல்லியிருந்தார். அது மட்டுமில்லாமல்
சுகாதார அமைச்சில் வந்து ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு வந்து பதில்கள் இல்லை. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து இழுபறி நிலைக்கிற விஷயங்கள் எல்லாமே டாக்டர் அவங்க வந்து சுட்டி காட்டியிருந்தது வந்து நாங்கள் காணக்கூடிய இருந்தது. அதில் இந்த மருத்துவ மாபியாக்கள் சம்பந்தமாக கடந்த வாரத்தில் பேசப்பட்ட விஷயங்கள்ல இந்த டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் தான் இந்த ஒரு பெண்மணியினுடைய இறந்த உடலத்தின் மீது பாலியல் துஷ்பிரயோகம் நடக்கின்ற விஷயத்தை வந்து பாராளுமன்றத்தை சுட்டி காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ பகிர்ந்திருந்தேன். நான் கடந்த கிளிநொச்சி மாவட்டத்துக்குரிய டிசிசி கூட்டத்தில் வந்து அங்கே இருக்கின்ற ஒரு விவசாய அமைப்பு வந்து தங்கள் பதிவு செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்னு சொல்லி டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் இது சம்பந்தமாக பூரண தெளிவில்லாமல் அறிவில்லாமல் தனக்கு தெரிந்த வகையில் வந்து தேவையில்லாமல் தங்களுடைய பிரச்சனைக்குள்ள வந்து மூக்க நுழைக்கிறார் அப்படி என்று சொல்லியும் அது சம்பந்தமான மகையர் ஒன்றை வந்து கிளிநொச்சி பிரதேசபையினுடைய பிரதேசபை செயலாளர் நினைக்கிறேன் அவர்களிடம் வந்து கொடுத்திருந்தமையும் வந்து ஒரு முகஜரண்டா கொடுத்திருந்தாங்க. இது சம்பந்தமாக தங்களுக்கு வந்து தாங்கள் பூரணமான தெளிவூட்டலை வந்து நாங்கள் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது சம்பந்தமாக எங்களுக்கு வந்து ஒரு எல்லாருமே அதாவது வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் அது மட்டும் இல்லாமல் அரசு உயர் அதிகாரிகள் எல்லாருமே இருக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடை செஞ்சு தருமாறு சொல்லியிருந்தாங்க. இதனை கிளிநொச்சியினுடைய பிரதேச சபையினுடைய அந்த பிரதேச செயலாளர் வந்து அந்த மகஜரை வந்து ஏற்றிருந்தார். அதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் எதுவுமே தெரியாமல் 2 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட பணத்துக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்ற கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. இதுக்குள்ள நடந்த ஊழல்கள் என்ன இது சம்பந்தமான விஷயத்தை வந்து முன் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர்கள் தங்களுடைய தெளிவூட்டல் சொல்லி ஒரே ஒரு ஆண்டுக்கான கணக்கு அறிக்கையை மட்டும் சமர்ப்பித்தது மட்டும் இல்லாமல் சொத்துக்கள் பொறுப்புகள் எக்கனாமிக்ஸ் அதாவது கொமர்ஸ் படிச்சாக்களுக்கு தெரியும், அக்கௌண்ட்ஸ் படிச்சாக்களுக்கு தெரியும், சொத்துக்கள் பொறுப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அந்த வீடியோவுக்கு வந்து மீண்டும் பதிலளிச்சிருந்தார். அதாவது வந்து நான் இந்த விஷயம் தெரியாமல் நான் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது வந்து ஒரு மெடிசின் அட்மினாகவோ நான் வரவில்லை. என்னுடைய கேள்வி எல்லாமே வந்து இதுக்குள்ள இந்த இத்தனை வருட கணக்காண்டுகள் இருக்கிறது, இத்தனை வருடங்களுக்குரிய கணக்காண்டுகளுக்குரிய கணக்குகளும் வந்து திட்ட தெளிவாக வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சம்மேளனம் அப்படி என்று சொல்லப்படுகின்ற அமைப்பு பொதுமக்களுடைய பணத்தை வாங்கி செயற்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்ற பட்சத்தில் வந்து இதுக்கான கணக்குகள் எவ்வாறு வந்து முன்வைக்கப்பட வேண்டும், இந்த கணக்குகள் வந்து எப்படி கொண்டு வர வேண்டும், அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக தேவையில்லாம எதுவுமே தெரியாத வகையில வந்து நீங்க செயற்படுகிற மாதிரி டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை சுட்டிக்காட்டிய மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அமைப்பு டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கு எதிராக நீண்ட கால ரீதியாக அல்லது பெரிய ஒரு திட்டம் ஒன்றை நாங்கள் வகுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு மனிதனுடைய இறுதி கட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது யாராக நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தால் பார்த்து கொண்டு நீங்களும் இருந்தாலும் சரி ஒவ்வொரு மனுஷனுடைய இறுதி கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நீண்ட கால திட்டம் போடுறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்குற விஷயம் மட்டும்தான். வேறு எதுவுமே அதை மிஞ்சி வேறு எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் சிறையில் தள்ளினாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி இறுதி கட்டம் ஒரு நீண்ட கால திட்டத்தை நாங்கள் உங்களுக்கு எதிராக திட்டமிடுகிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு உயிருக்கு அச்சுறுத்தலை விடுக்கின்ற மாதிரியான கருத்துக்களை தான் அந்த குறிப்பிட்ட சம்மேளன அமைப்புகளும் வந்து நான் சொன்னதை நாம் வந்து பார்க்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றது என்னுடைய கொமெண்ட்ல சொல்லுங்க. அது சம்பந்தமாக டாக்டர் சொல்லியிருந்தார். எனக்கு வந்து நான் எல்லாத்தையும் இழந்துதான் இந்த அரசியல் பயணத்தில் வந்து நான் பயணிக்கிறேன். நான் எதில் வந்து எந்த ஒரு லாப நோக்கத்துக்காகவோ இல்லை. நான் வந்து நீங்கள் இது சம்பந்தமாக அடுத்து வருகின்ற டிசிசி கூட்டத்தில் வந்து தெளிவான கணக்கறிக்கைகளை கொண்டு வந்து சமர்ப்பிக்கின்ற பட்சத்தில் வந்து நாம் வந்து பொது வழியில் வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன் என் பக்கம் பிள்ளையாக இருந்தால் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயத்தை வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது. மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் அந்த சம்மேளனம் பற்றிய அத்தனை விஷயங்களையும் வந்து நீங்கள் சரியான முறையில் நிரூபிக்காத பட்சத்தில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து கிளறுவோம். அதாவது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு இங்கே என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கிறது அப்படின்றத கிளறுவோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் நான் மாகாண சபையினுடைய முதலமைச்சராக வருகின்ற பட்சத்தில் அத்தனை சம்மேளனங்களினுடைய கணக்கறிக்கைகள்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் என்னென்ன ஊழல்கள் என்னென்ன விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன அப்படின்ற விஷயம் அத்தனையும் வந்து நான் தோண்டி எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இது ஒரு அரசியல் ரீதியாக அரசியல் கட்சிகளுக்கு பின்னால் இருந்து இயங்குகின்ற ஒரு சில நபர்களுடைய திட்டமிட்ட செயலாக தான் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய துணியில வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனாவை வந்து அதட்டுகின்ற வகையில் அவங்களோட துணி இருக்கிறது. நீங்கள் வீடியோ சமூக ஊடகங்களில் போய் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தார்களா அப்படின்றதுல கொஞ்சம் பேர் பார்த்துருக்காங்க. அந்த துணியில் வந்து அந்த வீடியோ பார்த்துருக்கிறது. அது மாதிரி டாக்டரும் அதை பயந்துருக்கிறாங்க. இந்த விஷயங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இது சம்பந்தமான தெளிவூட்டல் தேவைன்னு சொன்னால் எதிர்வருகின்ற டிசிசி கூட்டத்தில் வந்து கலந்து தெளிவூட்டுமாறும் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்கள் சமூக ஊடகத்தில் பகிர்ந்திருந்த விஷயங்களை வந்து நாங்கள் அண்மையில்
காணக்கூடியதாக இருந்தது. இதுதான் இந்த இலங்கையில் இருந்த டாக்டர் ராமநாதன் பற்றிய கடந்த வாரத்தில் இருக்கின்ற அவரால் வெளியிடப்பட்ட செய்திகளுடைய ஒரு சுருக்கமாக இருக்கிறது. மேலைய விவரங்கள் ஏதாவது நீங்கள் இருந்தால் என்னுடைய கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் டாக்டர் ராமநாதனுடைய இதர செய்திகள் அப்படின்ற பொழுது எல்லாமே வெளிநாட்டு செய்திகள், உலக அரசியல், ஈரான் ஈராக் போர் அதுகள் சம்பந்தமான விஷயம் வந்து அவர் வெளியிட்டிருந்தார். இலங்கை பற்றி அல்லது எங்களுடைய வடபகுதி தமிழர்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற இந்த ஊழல்கள் சம்பந்தமான விஷயங்கள் இவை மட்டுமாகத்தான் காணப்படுகின்றன. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.